ரீசெண்டா பாத்தீங்கன்னா வெறும் 24 மணி நேர டைம் ஃப்ரேமுக்குள்ள 3 ஏரோப்ளேன் ஆக்சிடென்ட்ஸ் அதுவும் பேசஞ்சர் ஃளைட் ஆக்சிடென்ட்ஸ் உலகத்துல நடக்குது. எல்லாமே இந்த டிசம்பர் 28 29ஆம் தேதிக்குள்ள நடக்குது. Here's what we know so far. We know that at about 9:30 p.m. last night local time, Air Canada says that, or the airport says that Air Canada flight 2259 operated by PAL Airlines, a regional carrier, it arrived at Halifax Stanfield International Airport from St. John's. That's when Air Canada says it experienced a suspected landing gear issue. ஒன்னு நார்வேல இன்னொன்னு கனடால மூணாவது சவுத் கொரியால. இந்த கனடால நடந்த ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா ஒரு பயணி ஒருத்தர் அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போதே ஃளைட்டுக்குள்ள இருந்து வீடியோ ஒன்னு எடுக்கிறாரு. அது பயங்கர பதட்டமான ஒரு வீடியோ. ஏன்னா அந்த ஃளைட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும்தான் எந்த அளவுக்கு அந்த ஆக்சிடென்ட் அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கும்னு தெரியும். ஈவன் அந்த வீடியோ கூட சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போச்சு. இந்த 3 ஆக்சிடென்ட்ல ரொம்ப மோசமான ஆக்சிடென்ட்னு பாத்தீங்கன்னா சவுத் கொரியா ஆக்சிடென்ட் தான். ஏன்னா மிச்ச 2 ஆக்சிடென்ட்லயும் பெரிய அளவுக்கு எந்த உயிர் சேதங்களும் கிடையாது. ஈவன் பெரிய அளவுக்கு இன்ஜுரிஸ் கூட கிடையாதுன்னு சொல்றாங்க. பட் சவுத் கொரியாவோட ஆக்சிடென்ட் எடுத்து பாத்தீங்கன்னா 181 பேர் இந்த ஃளைட்ல டிராவல் பண்ணிருக்காங்க. அதுல 179 பேர் காலி. ஈவன் அந்த ஆக்சிடென்ட்டோட வீடியோ பார்த்திருந்தாலே உங்களுக்கே தெரியும். அந்த மொத்த ஃளைட்டுமே லேண்ட் ஆகும்போது ஸ்கிட் ஆகி ஒரு பெரிய செவுர்ல இடிச்சு வெடிஞ்சிருக்கும். இன்ஃபேக்ட் அந்த வீடியோ நான் பார்க்கும்போது அந்த ஃளைட்ல இருக்க எல்லாருமே இறந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா அவ்வளவு பெரிய பிளாஸ்ட் நடந்திருக்கும். ஃளைட்டே சுக்குநூறா போன மாதிரி இருந்திருக்கும். ஆனா அந்த ஃளைட் ஆக்சிடென்ட்ல 2 பேர் உயிர் பழச்சாங்க. 181 பேர் அந்த விமானத்துல இருந்திருக்காங்க. 179 பேர் இறந்தாங்க. இந்த 2 பேர் எப்படி தெரியுமா தப்பிச்சிருக்காங்க? அவங்க இருந்த சீட்டோட லொகேஷன் அவங்கள காப்பாத்தி இருக்கு. உங்களுக்கு உடனே கேள்வி வரலாம், ஒரு ஃளைட் ஆக்சிடென்ட் ஆகும்போது நம்ம எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கோன்றத பொறுத்து நம்ம அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடுகள்ல விமான விபத்தை வச்சு என்னென்ன ஸ்டடிஸ் பண்ணாங்க, அதுல அவங்களுக்கு என்னென்ன விடயங்கள்லாம் தெரிய வந்தது, எந்த பகுதி ஒரு விமானத்தோட சேஃபான பகுதியா இருக்கு என்பதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் பிரதீப் பேசுறேன். ஒரு விமானத்துல 100% சேஃபான ஒரு சீட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதாவது விமானம் எப்படி விபத்தானாலும் சரி கண்டிப்பா இந்த சீட்டுக்கு எதுவும் ஆகாது அப்படி ஒரு क्वेश्चन கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படி ஒரு சீட் விமானத்துக்குள்ள கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு விமான விபத்துக்குமே வெவ்வேறு காரணிகள் இருக்கும். அது வேற மாதிரி ஆக்சிடென்ட் ஆகும். விமானங்கள் கடல்ல விழலாம், லேண்ட் ஆகும்போது கிராஷ் ஆகலாம், வெடிக்கலாம், இந்த மாதிரி எக்கச்சக்க சிச்சுவேஷன்ஸ் இருக்குல்ல. அதனால ஒரு விமானத்துக்குள்ள 100% சேஃபான சீட்னு ஒன்னு கிடையாதுன்னு நான் சொல்லல, FAA சொல்றாங்க, ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றாங்க. ஆனா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, இந்த உலகத்துல நடந்த ஃளைட் கிராஷஸோட டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃளைட்டுக்குள்ள இருக்க சில சீட்ஸ் மத்த சீட்டை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிக சேஃபரா இருக்க மாதிரி தெரிய வருது. அதாவது ஒரு விமானம் ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒரு சீட்ல இருக்க நபர் தப்பிக்க 50% சான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு சீட்ல இருக்க நபர் தப்பிக்க 70% சான்ஸ் இருக்கும். சோ அந்த வகையில இரண்டாவது சீட் முதல் சீட்டை விட சேஃபர் அந்த மாதிரி சொல்றேன். டைம் மேகசின் 2015ல அப்ராக்சிமேட்டா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆய்வு ஒண்ணு நடத்துறாங்க. FAA கிட்ட இருந்து 35 வருஷ பழமையான ஃளைட் கிராஷ் டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க. இந்த ஃளைட் ஆக்சிடென்ட்ஸ்ல எந்தெந்த சீட்ல இருக்கவங்க எல்லாம் இறந்திருக்காங்க என்பதை வச்சு ஒரு கால்குலேஷனை போடுறாங்க. ஃளைட்ல அடிக்கடி டிராவல் பண்றவங்க கிட்ட எதுப்பா ஃளைட்ல சேஃபான சீட்னு கேட்டா மோஸ்ட்லி அவங்களோட பதில் எதுவா இருக்கும்னா ஃளைட்டுக்கு நடுவுல ஒரு வே இருக்கும்ல, அதுக்கு பக்கத்துல இருக்க சீட் இருக்குல்ல, அதை தான் சொல்லுவாங்களாம். ஏன்னா ஒரு ஃளைட் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா இந்த சீட்ல இருக்கவங்க எல்லாம் ஈஸியா வெளியே வந்துடலாம். ஈவன் ஃளைட்ல போனவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், நீங்க விண்டோ சீட்லயோ இல்ல மிடில் சீட்லயோ இருந்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் போனா கூட உங்களுக்கு பக்கத்துல இருக்கவர் நகர்ந்தா மட்டும்தான் உங்களால அந்த இடத்தை விட்டு வெளியவே போக முடியும். சோ பீப்பிள் நார்மலி தாட் எது சேஃபான சீட்னு ஃளைட்ல கேட்கும்போது இந்த வேக்கு பக்கத்துல இருக்க சீட் இருக்குல்ல அதுதான் சேஃபான சீட்டா கருதி இருக்காங்க. ஆனா டேட்டா என்ன சொல்லுதுன்னா அந்த பாத்துக்கு பக்கத்துல இருக்க சீட் சேஃபான சீட் கிடையாது. டைம் மேகசினோட ஆய்வுல நமக்கு என்ன தெரிய வருதுன்னா அவங்க ஒரு பிளேனை 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஒன்னு ஃப்ரண்ட் ரோ, அதாவது ஃளைட்டோட என்ட்ரன்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்கிற முதல் 7ல இருந்து 8 ரோஸ், அதற்கு பிறகு வரது மிடில் ரோஸ். இந்த ரோஸ் எல்லாமே ரெக்கைக்கு பக்கத்துல இருக்கும். மூணாவதா வரது டெயில்ல இருக்க ரோஸ், அதாவது விமானத்தோட வால் பகுதியில இருக்க இருக்கைகள். இந்த 3 செக்ஷன்ல 38% இறப்புகள் விமானத்தோட முன் பகுதியில இருக்க இருக்கைகள்ல தான் நடக்குதான். அதுக்கு அடுத்து 39% இறப்புகள் விமானத்தோட நடுப்பகுதியில நடந்திருக்கு. கடைசியா 32% இறப்புகள் விமானத்தோட வால் பகுதியில நடந்திருக்கு. அதாவது நீங்க விமானத்தோட வால் பகுதியில உட்கார்ந்தீங்கன்னா விமானத்தோட மத்த பகுதியை விட வால் பகுதியில இருக்க சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஃபர். ஈவன்
சவுத் கொரியால ரீசெண்டா ஒரு விமான விபத்து நடந்ததுன்னு சொன்னல, அந்த விமான விபத்துல தப்பிச்ச 2 பேருமே அந்த விமானத்தோட வால் பகுதியில தான் அமர்ந்திருக்காங்க. அவங்க 2 பேருமே பேசஞ்சர்ஸ் கிடையாது, விமானத்துல பணிபுரியிற ஊழியர்கள், ஃபிளைட்ல வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ். அதுல ஒருத்தங்க பேரு லீக்கு 32 வயசு, இன்னொருத்தர் குவானுக்கு 25 வயசு. 2 பேருக்குமே இந்த விபத்துல பயங்கரமா அடிபட்டிருக்கு. தலையில தோள்பட்டையில பிராக்சர் ஆயிருக்கு, தலையில இந்த ஸ்கேல்ப் இருக்கும்ல அதுவே கிழிஞ்சு வந்திருக்கு, ஆங்கிள்ல பிராக்சர் ஆயிருக்கு. பட் தே வேர் சேஃப் ரைட் நவ நினைக்கிறேன். ஈவன் மானோட ஃபயர் சீஃப், இந்த விபத்து மான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல தான் நடக்குது. சோ மானோட ஃபயர் சீஃப் லீ ஜுவாங்ஹுய் என்ன சொல்றாருன்னா, இந்த விமானத்தோட வால் பகுதி மட்டும் தான் ஏதோ ஷேப்ல ஒட்டிக்கிட்டாத இருக்கு, மிச்சதெல்லாம் சுத்தமா ஷேப்பே இல்ல, எல்லாம் எரிஞ்சு குழஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இந்த டைம் மேகசினோட ஸ்டடியோ இல்ல சவுத் கொரியால நடந்த ஆக்சிடென்ட் மட்டும் இந்த தியரியை சப்போர்ட் பண்ணலங்க. 2012ஆம் ஆண்டு சில சயின்டிஸ்ட், சில பாதுகாப்பு நிபுணர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன ட்ரை பண்ணி பாக்குறாங்கன்னா, ஒரு ஃபிளைட்டை கிராஷ் பண்ணி பார்ப்போம், ஃபிளைட்டுக்குள்ள டம்மிஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கிராஷ் பண்ணி பார்ப்போம், அப்போ அந்த ஃபிளைட்ல இருக்க எந்த சீட் எல்லாம் சேஃப்டியா இருக்குன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு பிளான் போடுறாங்க. யூசுவலா இந்த கார் கம்பெனிஸ்லாம் காரை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி போயிங் 727 ஃபிளைட் எடுத்து அந்த ஃபிளைட்டோட வெவ்வேறு சீட்ல நிறைய டம்மிஸ உட்கார வச்சு ஃபிளைட் எடுத்திருக்காங்க. ஆக்சுவல் பிளான் என்னன்னா, அந்த விமானத்தை ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு டெசர்ட்ல கொண்டு போய் மோதன், இதுதான் பிளான். அந்த ஃபிளைட் ஒரு சர்டன் ஹைட்டை ரீச் பண்ண பிறகு அந்த ஃபிளைட்டுக்குள்ள இருக்க டீம்ஸ் எல்லாரும் அந்த ஃபிளைட்ல இருந்து வெளியே குதிச்சிடுறாங்க. அதற்கு பிறகு இன்னொரு டீம் அந்த ஃபிளைட்டை ரிமோட்டா இயக்குறாங்க. இதை தவிர அந்த ஃபிளைட்டுக்குள்ள நிறைய கேமராஸ் இருக்கு, ஃபிளைட்டுக்கு வெளியே இருந்து அந்த ஃபிளைட்டை படம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க பிளான் போட்ட மாதிரியே அந்த ஃபிளைட்டை ஒரு டெசர்ட்ல எடுத்துட்டு போய் இடிச்சு நாசப்படுத்துறாங்க. இந்த ஸ்டடியோட ஆய்வு முடிவுகளும் என்ன வெளியே வருதுன்னா, இந்த ஃபிளைட்டோட டெயில் பகுதியில வால் பகுதியில இருக்க சீட்ஸ் தான் மச் சேஃபர் அப்படின்ற ஆய்வு முடிவுகள் வெளிவருது. அண்ட் ரொம்ப கம்மியான சேஃப்டி எந்த பகுதிக்கு இருக்குன்னு சொல்றாங்கன்னா, ஃபிளைட்டோட முன் பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிளைட்ல இருக்க எந்த சீட்டுமே 100% சேஃபான சீட்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு ஃபிளைட் எப்படி ஆக்சிடென்ட் ஆகும்னு நம்மளால கணிக்க முடியாது, அதுக்கு நிறைய காரணிகள் இருக்கு. அதனால எந்த சீட்டை விட எந்த சீட் சேஃபர்னு தான் நம்மளால சொல்ல முடியும். ரெண்டாவது விஷயம், ஃபிளைட்ல போறது கம்ப்ளீட்டா சேஃபே கிடையாது அப்படின்னு சொல்ற பதிவு இல்ல. ஏன் சொல்றேன்னா, ஃபிளைட்ல நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஆர் வெரி ரேர்னு சொல்றாங்க. IATA இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்ராக்சிமேட்டா 8,80,000 ஃபிளைட் டிராவல்ஸ்ல ஒரு டிராவலுக்கு தான் ஆக்சிடென்ட் நடக்குமா. நீங்க பஸ்ல டிராவல் பண்றதை விட ட்ரெயின்ல டிராவல் பண்றதை விட ஃபிளைட் தான் சேஃபர்னு சொல்றாங்க. ஒரு ஃபிளைட்ல ஆக்சிடென்ட் நடக்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ரேர்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பஸ்லயோ ட்ரெயின்லயோ ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ல ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அது அந்த ஸ்டேட்டோட நியூஸ் மட்டும் தான். இல்ல ட்ரெயின்ல ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அது வெறும் நேஷனல் நியூஸ் மட்டும் தான். பட் ஃபிளைட்ல ஆக்சிடென்ட் நடக்கும் போது தான் அது இன்டர்நேஷனல் நியூஸா மாறுது. அதனால நமக்கு அதிக ஆக்சிடென்ட்ஸ் ஃபிளைட்ல நடக்கிற மாதிரி தெரியுது. பட் ஒரு ஃபிளைட்ல ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுன்னு சொல்றாங்க. சோ பயப்படாம ஃபிளைட்ல எல்லாம் டிராவல் பண்ணுங்க, அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ அவ்வளவுதான். ஏன்னா எனக்குமே இந்த விஷயம் தெரியும் போது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு. நான் எப்பவுமே ஃபிளைட்ல டிராவல் பண்ணும்போது விண்டோ சீட் தான் எடுப்பேன். அந்த ரக்கைக்கு பக்கத்துல இருக்க சீட்டை எடுக்கவே மாட்டேன். ஏன்னா என்னோட வியூவை மறைச்சிரும். அதுவும் மோஸ்ட்லி ஐடில வேலை செய்யும் போது வெளியூர்ல யாரையாவது இன்டர்வியூ எடுக்கணும்னா அவங்களே டிக்கெட் போட்டு அமுச்சு விட்டுருவாங்க. சோ அப்படி டிராவல் பண்ணும் போதெல்லாம் விண்டோ சீட்டை தான் எடுப்பேன். சோ எனக்கு இந்த தகவல் தெரிய வரும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தது, உங்களுக்கும் சுவாரஸ்யமா இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ பண்ணோம். கூடி சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.